வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட்டோடைய எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கான போர்ஷனும் சரி, பிஜிடிஆர்பிஎஸ்டிக்கான போர்ஷனும் சரி. ஸோ நம்ம இப்போ ரிவிஷன் கிளாஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதில் 2500 கொஷின்ஸ் போடுறோன்னு சொல்லியிருக்கோம். யூஜி கொஷின்ஸ் இருக்குது, பிஜி கொஷின்ஸ் இருக்குது. அதாவது டிஆர்பி யூஜி பிஜி கொஷின்ஸ், தென் வந்து டிஎன் செட் யூஜிசி நெட்டோட தமிழில் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிடிஎஃப் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் பிடிஎஃப் கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணிடுவோம். மண்டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிடிஎஃப் படி நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சண்டேக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஃபீ சென்ட் பண்ணிட்டீங்க ஓகேனா அதே காஸ்ட் இருக்கும். ஸோ சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் காஸ்ட் நாங்கள் அப்படியே வச்சுருப்போம். ஸோ மண்டேக்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எக்ஸ்டெண்ட் ஆகும் சார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லாருமே வந்து சண்டேக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா சண்டேக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் மண்டேலேருந்து டெஸ்ட்டு சீரியஸ் ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ 6th to 12th வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு புக் பேக் படிக்க மறந்துடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு நிறைய படித்தவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 6ஆம் வகுப்புடைய புக் பேக் கொஷினுக்கு போயிடலாம். ஸோ 6ஆம் வகுப்பில் முதல் அழகு யூனிட் ஓகேங்களா, வரலாறு என்றால் என்ன? ஓகேங்களா? அந்த பாடத்திட்டத்தின் கீழே ஃபஸ்ட் கொஷின், பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க இல்லை செரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? அதாவது சேகரிக்க இல்லை செரிக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுதல். இப்போ வந்து அவங்க வேட்டையாடுறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு சேகரிக்கிறதும் வேட்டையாடுதான் சேகரிப்பாங்க. செரிமானம்னா அந்த வேட்டையாடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹண்டிங் பண்ணுறதுனால வந்து சேகரிப்போம், அதுவும் சேகரித்தான். ஸோ முதல் கொஸ்டின், பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க அல்லது செரிக்க வேண்டுமென்றால் என்ன செய்வானா, வேட்டையாடுவான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம். 6ஆம் வகுப்புலேயே பாருங்கள் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று, பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றார்கள். ஓகேங்களா? இந்த கொஷின் கூற்று. காரணம், குகைகளின் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தும். ஏன்னா கரெக்டு தாங்க. ஏன்னா நாய்க்கு வந்துட்டு மோப்ப சக்தி இருக்குது, அதனால் வந்து அது உணர்த்தும். நாய்களை வேட்டையாட கூப்பிட்டு போவோம். அப்போ தான் பின்னாடி ஏதாவது மிருகம் வருதா, பக்கத்தில் தான் இருக்கான்னு தெரியும். ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் சரி. ஸோ 2வது கேள்வி பாருங்கள், பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? ஏ அருங்காட்சியகங்கள், பி புதைப்பொருள் படிமங்கள், சி கற்கருவிகள், டி எலும்புகள். நீங்கள் போய் இப்போ பின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாதுகாக்கப்படுகின்றன. அப்போ எங்கே? மியூசியமில் தான் வச்சு பாதுகாப்பாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள். ஸோ தவறான வாக்கியினை கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய கற்காலம் வந்து கற்கருவிகளில் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், கற்கருவி தான் யூஸ் பண்ணுவாங்க. பாறை ஓவியங்கள் குகை சுவர்களில் வரைவாங்க. பாறை குகை, ஏன்னா பாறை வந்து குகை, அது உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். அது வந்து ஒரு வரலாற்று ஆதாரம் தான், சான்று தான். ஸோ டி பாருங்களேன், பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், நாய் தான் இங்கே பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு, பூனை அல்ல. ஸோ ஆன்சர் தவறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு சொல்லியிருக்காங்க. 4வது கொஷின், தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி. ஏ பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இதே தான் முன்னாடி வேறு மாதிரி பார்த்தோம். ஸோ கரெக்டு. ஸோ பாறையில் குகை ஓவியங்கள்லாம் வரைந்து வச்சுருந்தாங்க. பி பாருங்கள், வேட்டையாடுதல் குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. ஆமாம், நீங்கள் வந்துட்டு மகாராஷ்டிரா இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பிம்பிட்டக்கா அந்த மாதிரிலாம் சில குகை ஓவியங்கள் இருக்கும். ஈவன் வந்துட்டு நம்ம தமிழகத்திலே சில குகை ஓவியங்கள்லாம் இருக்கும், இந்த சித்தன் வாசல் அந்த மாதிரிலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேட்டையாடுறதை பற்றி எப்படிலாம் நாங்கள் வேட்டையாடணும், ஒரு கற்கள் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு விலங்கு மீது பாயிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி குகையில் வந்துட்டு ஓவியங்களை வரைந்து வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி வேட்டையாடுறதை பற்றி வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்தது 2வும் கரெக்டு. ஸோ 3வது பாருங்கள், சி ஆப்ஷன், பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதல் எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். மேபி ஆமாங்க. ஏன்னா இப்போ வந்து ஜென்ரேஷன் இப்போ போயிட்டே இருக்கும்ல, இப்போ வந்து அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ நாடோடிகள் மக்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி வர குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து அது உதவுறதுக்காக வரைஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கரெக்ட் தான். அப்போ என்ன தப்புன்னு பாருங்கள், டி பாருங்கள், பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. அவங்களுக்கு எப்படிங்க கலர்ஸ்லாம் கிடைச்சிருக்கும்? ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் டி தான் தப்பான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிகப்பு மற்றும் கற்கள், செங்கல் கற்களை வந்து செதுக்கி தான் வந்துட்டு ஒரு மாதிரி கிழிச்சு தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சரை வந்து தப்பு, டி. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். கோடிட்டு,
பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் பார்த்தா குகையில் தான் வாழாங்க. ஏன்னா நாடோடி வாழ்க்கை வாழ்றதுனால எங்கேயும் ஒரு ஹட்டு போட்டோ இல்லை வந்து ரிவர் சைடெல்லாம் போய் வாழ மாட்டாங்க. அதுக்கப்புறம் நியோலித்திக் அதாவது புதிய கற்காலம் வரும்போது தான் வந்து இந்த ரிவர் சைடு அதுக்கப்புறமேட்டுக்க ஊர்கள் கிராமங்கள் இதெல்லாம் வந்துட்டு விவசாயம் எப்போ தொடங்கியதோ அப்போ தான் மக்கள் வந்து ஒரு குடும்பமாக ஒரு கலாச்சாரமாக வாழ ஆரம்பித்தார்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் குகைகளில் தான் வாழறாங்க. ஓகேங்களா. டி பாருங்க, வரலாற்றின் தந்தை என்று அறியப்படுபவர் ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழங்கிய முதல் விலங்கு. இது 3வது கொஸ்டின் வந்துச்சு, 3வது டைம் நாய். 4வது கொஸ்டின் பாருங்க, கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும். அது வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஒரு ஆதாரங்கள் தானங்க. ஸோ தொல்பொருள் ஆதாரங்கள். அசோக சக்கரத்தில் 24 வந்துட்டு ஆரக்கால்கள், இது வந்து ஆரக்கால்கள்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரத்தில் கூட பார்த்தீங்களா 24 ஆரக்கால்கள் இருக்குது. ஸோ இதில் ஈஸி தான். ஸோ 6th 7th 8th 9th வரைக்கும் ஈஸியாக தாங்க இருக்கும். 10th வரைக்குமே ஓகே. 11th 12th மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக தப்பான்னு பார்க்கலாம். பழைய கற்காலத்தை சார்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. கரெக்டு. அதே போல் வந்துட்டு அத்திரம்பாக்கம்லேயும் கிடச்சிருக்கும், பல்லாவரம்லேயுமே கிடச்சிருக்கும். ராபர்ட் ப்ரூஸ் தான் வந்துட்டு எடுப்பார். ஓகேங்களா. ஸோ வந்து அத்திரம்பாக்கம் பல்லாவரம் இடத்துலையும் கிடச்சிருக்கும். 2வது கொஷின் பாருங்கள், பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. ஸோ நம்ம அங்கே ஃபஸ்ட்டே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேயும் அருங்காட்சியகத்தில் வந்து பாதுகாக்கப்படுகின்றன ஒரு வேர்டு வந்துருச்சு, அருங்காட்சியகம். ஸோ அதே கொஷினை இங்கே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா தவறான்னு பார்த்தா சரி. ஸோ 3வது கேள்வி பாருங்கள், அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவிது. ஆமாங்க. ஏன்னா வந்துட்டு அசோகருடைய காலத்தில் என்ன பண்ணாரு, கலிங்கவார் நடக்கும். அந்த கலிங்கவார் வந்து பல லட்சம் மக்கள் இருந்து 6 மாதிரி ரத்தம் போகும். அந்த ஒரு காட்சியை பார்த்து அசோகர் வந்து மனமுருகி இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு உயிரும் கொல்லக்கூடாதுன்றதுனால தான் அவருடைய நீங்கள் வந்து ராக் எடிக்டில் பாருங்கள், பாறை கல்வெட்டுகளே அவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாறை கல்வெட்டுகளில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு எந்த அனிமலையுமே துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹாஸ்பிட்டல் வந்து அனிமலுக்காகவும் மக்களுக்காகவும் கட்டியிருப்பார். முக்கியமாக அனிமலுக்காக ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் கட்டினவர் அசோகர் தான். ஸோ இந்த பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் பொறுத்துக. ஓகேங்களா. பாறை அப்படின்னு பாருங்கள், பாறைன்னா என்ன, வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. ஏன்னா அங்கேயே சொன்னோமா குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறதுன்னு சொல்லிட்டு. எழுதப்பட்ட பதிவுகள் அப்படின்னு பாருங்கள், செப்பு தகடுகள் ஓவியங்கள் வந்து எழுதப்பட்ட பதிவுகள். அசோகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிகவும் புகழ்பெற்ற அரசர் பதிவுகள். அதை தான் ராக் எடிக்ட், மைனர் ராக் எடிக்ட், மேஜர் ராக் எடிக்ட் இதெல்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மத சார்புள்ள இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். ஸோ தேவாரம் வந்து மத சார்புள்ள இலக்கியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். நாட்குறிப்பு எழுதுவதன் பயன்கள் 2 கூறுக. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, சும்மா ஜஸ்ட்டு பார்க்கலாம். மக்களின் வாழ்க்கை முறையும் அவர்களது செயல்பாடுகளையும் அறிய முடிகிறது. 2வது கொஷின், வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? கற்கருவிகள் மூலம், புதைமடி படிமங்கள் மூலம், பாறை ஓவியங்கள் மூலம் அறிந்து கொள்கிறோம். கல்வெட்டுகள் ஒரு எழுதப்பட்ட வரலாற்று சான்றான்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எழுதப்பட்ட வரலாற்று சான்று. நெக்ஸ்ட்டு வரலாற்று தொடக்க காலம், அதாவது ஆங்கிலத்தில் புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. வரலாற்று ஆவணங்கள் இல்லாத காலம் வரலாற்றின் தொடக்க காலம். ஏன்னா வந்து வரலாற்றை பற்றி எந்த ஆவணம் டாக்குமெண்ட்ஸுமே இல்லை, நமக்கு எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அப்போ அந்த காலம் தான் வரலாற்றுக்கு தொடக்க காலம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏதேனும் ஒரு காப்பியத்தின் பெயரை எழுதுக. நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு வரலாற்று என்றால் என்ன, அது வந்து கால நிகழ்வுகளை காலவரிசை பதிவாகும். நெக்ஸ்ட்டு வந்து முந்தைய காலம் பற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறியுதும் சான்றுகள் பாருங்கள். நம்மளுடைய ஃபஸ்ட்டு யூனிட் 1லே வந்துட்டு இது வந்து இந்த ஆன்சரை வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆதாரங்கள், சான்றுகள், கல்வெட்டுகள், இலக்கிய சான்றுகள் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் வடமதுரை, அதிரம்பாக்கம், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர். இதனால் நோட் பண்ணிக்கோங்க. வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் வடமதுரை, அதிரம்பாக்கம், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர். ஸோ காஞ்சிபுரம் திருவள்ளூர் எல்லாமே சென்னைக்குள்ளே திருவள்ளூர் இருக்கும். ஸோ அது முன்னாடி வந்து காஞ்சிபுரம் இருக்கும். சரி ஓகேங்களா. அதிரம்பாக்கம், வடமதுரை இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அருங்காட்சியகத்தின் பயன்கள் என்ன, முன்னாடி வச்சு இந்த பாதுகாப்பு வச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். அதான் வந்துட்டு பயன். அப்புறம் கற்கருவிகள், மரக்கிளைகள், எலும்புகள் மற்றும் விலங்குகளின் கொம்புகள் போன்ற கருவிகளை பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்தினான். ஓவியங்கள் ஏன் வரையப்பட்டன அப்படின்னா அவன் வந்து பதிவு செஞ்சுருக்கான். இன்றைக்கி வந்து நம்ம டைரி எழுதுவோம் பார்த்தீங்களா, குறிப்பிடை எழுதுவோம் பார்த்தீங்களா, சில பேர் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெய்லிக்கும் டைரி எழுதுகிற பழக்கத்தில் வந்துட்டு அவன் அந்த மாதிரி அந்த நாளுக்கானதை வந்து அவன் வந்து பதிவு செஞ்சுருக்கான், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொல்கைவினைப் பொருட்கள் ஏதேனும் 2 கூறுக. மட்பாண்டங்கள் மற்றும் பொம்மைகள். இங்கே பாருங்கள், அன்று மனிதர்கள் ஏன்
அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ணமை கொண்டு ஓவியம் வரைந்தனர், இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகளும் அமைக்கின்றன. நான் யார் அப்படின்னு கேட்டு பாறைகள், ஏதேனும் இரு தொல்பொருள் ஆதாரங்கள், நாணயங்களும் கல்வெட்டுகளும். இலக்கிய சான்றுகள் பொறுத்த வரைக்கும் சமயம் சார்ந்தவை, சமயம் சாரா இலக்கியங்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹிஸ்டோரியா என்னும் கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள்னா விசாரித்து கற்றல். ஒரு விஷயம் வந்து விசாரித்து இதான் உண்மை அப்படின்னு கற்றல் தான் ஹிஸ்டோரியான்னு சொல்லுவாங்க. அது பிற்காலத்தில் தழுவி ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொது ஆண்டுக்கு முன்பு இதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நானே சொல்லிட்டேங்க. போ ஆமுனா பொது ஆண்டுக்கு முன். போ ஆ அப்படின்னு பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டு குறிப்புகளின் பற்றி ஆராயும் துறை கல்வெட்டு, அதாவது ஆர்கியாலஜிக்கல்னு சொல்லுவோம். அதாவது கர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த ஆர்கியாலஜிக்கல். ஓகேங்களா? நாணயங்கள் ஆராயும் முறை ஏன்னா நியூமஸ்மேட்டிக்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தமிழில் நாணயவியல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பேச, பார்க்க, கேட்க, எழுத, படிக்க உதவுபவன், நானின்றி உலகம் இல்லை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான். ஸோ ஃபியூச்சர் டீச்சர்ஸ் நீங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதோட 6ஆம் வகுப்புடைய யூனிட் 1, அதாவது அலகு 1 முடிஞ்சிச்சு. வினா விடையோடு தான் பார்ப்போம், வினா மட்டும் கேட்கல. ஸோ அதுக்கடுத்த நாள் 6ஆம் வகுப்புடைய யூனிட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். இது டிஎன் டெட்டுக்கும் உதவும், பிஜி டிஆர்பிக்கு, யூஜி டிஆர்பிக்கும் உதவும். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 500 ருபீஸ் தான். ஸோ உங்களுக்கு நாங்களே அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் பாஸ் பண்ணணும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அகாடமியோடைய பெஸ்ட் ஆஃப் லக் உங்களுக்கு. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்.